2 கொட்டகைகளிலும் பின்பகுதியாக குரலாலும் 1960ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு போராளி தன் பக்கத்திலே துப்பாக்கி வைத்திருப்பது போல எங்களுடைய மாமனிதர் சாந்தன் அவர்கள் குரலின் ஊடாக விடுதலை பயணத்திலே தன்னுடைய மாபெரும் செயலை ஆற்றிய ஒரு மாமனிதன். அந்த விடுதலை உணர்வை மீண்டும் மீண்டும் நாங்கள் நேசிக்கின்ற அந்த வலுவை உண்டு பண்ணிய ஒரு மாமனிதர் என்று நான் இதிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கலைஞர்களினுடைய பங்கு அளப்பரியதாக இருந்திருக்கின்றது. அன்று மகாகவி பாரதி பல புரட்சி கவிதைகள் பாடல்கள் ஊடாக சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டது போல் இங்கே இருக்கக்கூடிய மாமனிதர் மகான் எஸ்.ஜி. சாந்தன் இந்த ஈழத்தில் இருக்கக்கூடிய ஈழப் போராட்டத்திலே தனது புரட்சியின் மூலம் தனது பதிவினை செய்திருக்கின்றார். வாழ்க்கையில் தன்னை ஒரு இசை போராளியாக விடுதலை போராட்டத்திற்கு பங்களித்து தன்னுடைய பிள்ளைகளை களப்போராளிகளாக ஆக்கி அவர்களை மாவீரராக்கிய அந்த பெருமையும், இசை போராளியாக இருந்து தமிழீழ விடுதலை போராட்டத்தை வழிநடத்திய அந்த இசையையும் தந்த பெருமை எஸ்.ஜி. சாந்தன் அண்ணனை சாரும். அதைவிட எங்களுடைய இனத்தின் தலைவர் அண்ணன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மிகவும் நேசித்த ஒரு நல்ல கலைஞர் என்ற பெருமையும் எஸ்.ஜி. சாந்தன் அண்ணனை சாரும். நான் 2010ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பொழுது ஒரு நாள் இந்தியாவுடைய மெரினா கடற்கரையில் டி.எம். சவுந்தரராஜன் அவர்களை நான் சந்தித்தேன். அவருடைய இறுதி காலத்தில் அவர் எனக்கு சொன்னார், என்னை போல உங்களோட நாட்டிலும் ஒருவர் இருக்கிறாரே என்று. அவ்வளவு தூரம் டி.எம். சவுந்தரராஜன் அவர்களால் கூட நேசிக்கப்பட்ட ஒருவர் தான் அண்ணன் சாந்தன் அவர்கள். வடிவாடுத்து போடுங்க.